ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சோன்னா காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளியிலே நான் கல்லுப்பு போட்டு கரைச்சிட்டேன். புளி சாதத்துக்கு மட்டும் கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புளி சாதத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு மட்டும் போட்டு அதில் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிறதுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம அம்மியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நுணுக்கி வச்ச எள்ளு பொடியை போட்டுப்போம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நான் புளி சாதத்துக்கு கடைசியாக தான் கடலப்பருப்பு வேர்க்கடலாம் வறுத்து போடும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது முறுமுறுன்ட்டு 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நார்மல் ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் வரும். ஒரு கை வேர்க்கடலை நிறைய இருந்தால் போட்டுங்க, என்கிட்ட தான் இருக்குது. வேர்க்கடலை கடலப்பருப்புலாம் பொரிஞ்ச பிறகு ஒரு கை கருவேப்பிலை. இந்த அளவுக்கு நல்லா முறுமுன்னு வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுவோம். இது அப்படியே நம்ம சாப்பாடில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த புளி குழம்ப ஊற்றிக்கலாம். குழக்கணும் பொறுமையாக கழுவிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பாடு நல்லா கலரியாச்சு. வாசனையே சூப்பராக இருக்குது. புளி சாதத்துக்கு வாழைக்காவும் கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். இப்போ வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு பண்ண போகிறேன். கத்திரிக்காய் முருங்காய் தொக்குக்கு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு பொரிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கை கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுப்போம். வெங்காயம் 3, தக்காளி 2. தேவையான அளவுக்கு கல் உப்பு. வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. முருங்காய் போட்டுப்போம். அளவுக்கு வெங்காயம் தக்காளி முருங்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா கலரிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிப்போம். எண்ணெய் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். புளி சாதம், கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு, வாழைக்காய் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.